மங்களம் எப்படி எப்படிலாம் பகவான் சொல்கிறார் பாத்தியா. அப்படி இருந்தாலும் நல்ல முறையோடு துரியோதனை ஏமாற்ற வேண்டும் அப்படி என்று தந்திரமாக நான் உறங்குவது. உட்காரு, நான் கூப்பிடும் போது நான் உறங்குவது போல் பாவனை செய்து அந்த நேரத்திலே பார்த்தா துரியோதனன் நம்முடைய கால் மாட்டிலே அமர்ந்தால் கௌரவம் குறைத்துவிடும் அப்படி என்று தலை மாட்டிலே அமர்ந்தால் ஓ இருக்கட்டும் அப்படி நினைத்தேன். திடீரென்று சுபத்திரையும் அர்ஜுனன் ஓட்டோட ஓடி வந்து பகவான் பாதமே கதி, இந்த உலகத்திலே பகவானை விடுத்தால் ஒருவரும் துணை கிடையாது, நாம விட்டவர் கெட்டது கிடையாது, நாராயணை பகைத்தோர் இந்த உலகத்திலே ஒரு நாள் வாழ்ந்தது கிடையாது அப்படி என்று இவருடைய பாத தரிசனம் பார்க்க வேண்டும் அப்படி என்று சுபத்திரையும் அர்ஜுனன் அமர்ந்திருக்கிறாங்க. பார்த்தேன் இதுதான் தக்க சமயம் அப்படி என்று திடீரென்று எழுந்து நேர அர்ஜுனன் பார்த்து அர்ஜுனா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் மாமா வணக்கம் வணக்கம் எங்க பாப்பா தங்கா சுபத்திரா தீர்க்க சுமங்கலிப்பவா அப்படின்னு. அண்ணா இருக்கட்டும் அந்த சங்கதி என்னவென்று கேட்க பார்த்தான் அர்ஜுனன். மாமா உனக்கு ஒன்றும் தெரியாதா, வருகின்ற அமரன் குருச்சேத்திர அண்ணா கௌரவரோடு இந்த பாண்டவர் யுத்தம் செய்ய வேண்டும், அதனால் வேண்டி எங்கள் தர்ம அண்ணா பாண்டவரோடு இருந்து கௌரவம் எதிர்க்க யுத்தத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு கூப்பிட்டான் அர்ஜுனா. பார்த்தேன் அர்ஜுனா அப்படியா அப்படி ஆகட்டும் திரும்பி பார்த்தா மலை மாறி நிக்கிறான் துரியோதனன். ஒன்றும் புரியல. மருமகனே துரியோதனா வர வேண்டும் வர வேண்டும். ஆமா பார்த்தான் துரியோதனன். மாமா நான் தாயா முதலா வந்தேன், நீ அர்ஜுன போய் வான்னு சொன்னேன் அப்படின்னா. துரியோதனா நீ வந்த காரணம் என்ன, இது என்ன மாமா வந்து இருக்கிறது, இவர் ராஜாக்கள் எதிர்க்க வேண்டும், கௌரவோடு இருந்து புது யுத்தம் புரிய வேண்டும் அப்படின்னா. மருமகனே துரியோதனா நீயும் மருமகன் இவனும் மருமகன், அதனால் வேண்டி இருவரும் சம்மதப்பட்டால் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் அப்படி தெரிவிக்க. அப்படியா சுவாமி, அப்படியே ஆகட்டும் துரியோதனன் ஒத்துக்கணும் அர்ஜுனன் ஒத்துக்கணும். என்ன காரணம் என்றேன். துரியோதனா அர்ஜுனா இருவரும் வாருங்கள், அது யாதவசானி 3 அக்ரோனி அண்ணா நலமுனியோடு பலராமர் ஒருபுறம் இருக்க 60,000 பேர் படைத்தலைவர்கள் இவர் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், நான் தம்பி சாத்தையும் நானும் ஒரு பக்கம் நிக்கிறேன், உங்களுக்கு எது வேணுமோ 2வது பிரச்சனை எடுத்து மாட்டான். துரியோதனன் பார்த்தான். மாமா நீயும் மாமன் வந்து என்ன பண்ண போறீங்க, எங்க சொந்த மாமனாரும் 3 அக்ரோனி சேனா சேனையும் என்னோட வரட்டும் அப்படின்னா. அர்ஜுனனை பார்த்தேன். மாமா நீ ஒரு ஆள் வந்தா போதும், சரி அப்படியே ஆகட்டும் போய் வாங்கடா. அப்பதான் துரியோதனன் பார்த்தான். மாமா அர்ஜுனன் பக்கம் செல்வதா இருந்தால் நான் சொல்ல முடியாத வார்த்தையை கேட்க வேண்டும், அம்பரமாய் குருச்சேத்திர பூமியிலே 5 ஆயுதங்களை எடுத்து நல்ல முறையோடு யுத்தம் புரிய கூடாது சத்தியம் பண்ணுன்னா. சரி சத்தியம் கொடுத்தேன். அர்ஜுனன் பாத்தீங்கன்னா மாமா நீ சும்மா வாங்க நில்லு. துரியோதனா சும்மா இருக்க கூடாது, எங்க போனாலும் எப்படி இருக்க கூடாது, வேணுமானால் அர்ஜுனுக்கு வண்டி ஓட்டுமான்னு. அப்படியா ஆகட்டும் மாமா. பேர் படைத்த விதையனோடு மும்மை நடும் பிறவியிலும் நான் பிரியானாகி சீர் படைத்த கேண்மையினால் தேரு உரை சேர்ந்த மாலை ரதம் ஓட்ட சம்பவத்தை இந்த மாலை பார் படைத்த சுயோதனருக்கு அம்பரம் குருத்திர பூமியிலே நான் அமர்லேன பணிந்த கோவை கார் படைத்த நிறத்தானை கை தொழுவார் இந்த பிறவாழி கரை கண்டாரு. மாதவா எப்படியாக இதுவரை ஒரு வழி அமைச்சு விட்ட, அவங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நம்ம பக்கம் பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் அண்ணார் பலராமர் ஒன்று, தம்பி சாத்தைக்கு ஒன்று, நான் ஒன்று, தங்கை சுபத்திரை ஒன்று, 4வருமாக பிறந்த நாள் முதலா இது நாள் வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் மன கிளேசம் என்பதே வந்தது கிடையாது, ஒருவருக்கு சண்டை பட்டதே கிடையாது. அப்படி இருந்தாலும் துரியோதன பட்சத்துல அண்ணன் இருந்தா பாண்டவராஜ் சென்று நாம் எப்படி யுத்தம் புரிவது, அண்ணனை ஏமாற்ற வேண்டும் அப்படி என்று ஒரு நாள் தினத்திலே ஒரு தந்திரமான வேலையை செய்து. ஏனென்றால் அண்ணா நான் நல்ல முறையோடு உபலாய சொல்கிறேன். ஆமாடா கிருஷ்ணா உண்மை உண்மை உண்மை, நீ பாண்டவர் வரேன்னு சொன்ன இல்லையா, நான் கௌரவருக்கு வரேன்னு சொல்லுகிறேன், நானும் அஸ்தினாபுரம் போறேன்னாரு. அண்ணா அஸ்தினாபுரம் வரீங்க, அப்ப வாங்க நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல போலாம். என்னடா கிருஷ்ணா உபலாயம் எங்க இருக்குது, அஸ்தினாபுரம் எங்க இருக்குன்னாரு. அண்ணா அஸ்தினாபுரம் போய் உங்களை விட்டுட்டு நான் உபலாயம் போற உட்காரனா. இருவரும் ரதத்தை ஓட்டிக்கொண்டு நான் ரதம் ஓட்ட அண்ணன் அமர்ந்து வர்றாரு. நேரா போயினே இருக்கிறோம். போற வழியில ஒரு ஏழைப்பட்ட விவசாயி நல்லா சித்திர மாதம் கத்திரி வெயில்ல ஒரு காகாணி பயிர் வச்சிருக்கிறாரு. கதிர் வர நேரம் பச்சை பசேல் இருக்குது, அதுல ஒரு பசுமாடு மேஞ்சிங்குது. மேஞ்ச உடனே அந்த மலராமர் பார்த்தாரு. கிருஷ்ணா நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன பாவண்டா
இந்த வேலையாத வகையில யாராவது விவசாய பயிர் வச்சிருக்கிறான், அதுல போய் ஒரு பசுமாட்டு மேய்து பாருனாரு. அண்ணா எவன் பயிரோ எவன் மாடோ நமக்கு என்ன காட்டுது வானா போலான்னு. அட சும்மா இருடா, எப்ப பார்த்தாலும் பரிகாசம் தான் அப்படின்னு. அண்ணா நீ போய் ஓட்டு வானான்னு. இந்த மாடு போய் ஓட்டும் போது மாடு எட்டி போனது படம் இல்ல. எங்க அண்ணன் சின்ன ஒரு மண்ணாங்கட்டி எடுத்து மாட்டு மேல போட்டா மாடு விது செத்து போச்சு. செத்து போச்சு. ஐயோ கிருஷ்ணா, போச்சு போச்சு போச்சு. பசுவை கொன்றாலும் பாவம், சிசுவை கொன்றாலும் பாவம், நான் என்னடா செய்யட்டாரு. அண்ணா ஒரு 2 வருஷம் நீங்க பாத யாத்திரை போய் சேருங்க, நீ போங்க, ஒரு 18 நாள் போட்டு திரும்பி கூட வாங்க அப்படின்னு. இவர் நேரா பாத யாத்திரை போனாரு. அங்க ஒரு ஆள் வராரு. யார் தெரியுமா? எங்க சின்ன மாமா விதிர மண்ணை தூது வந்த காலத்துல சென்று அந்த வில்லை விடுத்து துரியோதனால் நலமுறையோடு அவதூறாக பேசி அவரும் யாத்திரை கிளம்பிட்டாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க மண்ணி யாத்திரைக்கு போயிட்டாங்க. இதுதான் சமயம் அப்படி என்று அம்பரமா குருச்சேத்திரம் முதல் நாள் யுத்தம் துவங்கியது. முதல் நாள் யுத்தத்தில் நல்ல முறையோடு பாண்டவர் பரவலையானது கிழக்கே நோக்கி நிற்கிறது. சூரிய நாராயணா, நாங்கள் பட்டதெல்லாம் போதும், 8 தினங்களாக பட்டாத கஷ்டப்பட்டோமே, இன்றோடு வெடியட்டும் அப்படின்னு கிழக்க பாக்குறாங்க. பாப்போம். இன்று போச்சு, நாளை போச்சு, நாளை மறுநாள் போச்சு, இப்படியே ஓட வேண்டும். அப்படி இருந்தாலும் அது நல்ல முறையோடு கௌரவ சேனை எல்லாம் நாங்கள் செய்த அக்கிரமம் அனைத்தும் இன்று கதிரவன் மறைகிற மாதிரி இன்றோடு கொஞ்சம் கொஞ்சமா மறையிட்டு அப்படி என்று மேற்கே நோக்கி நிற்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் ஒருவருக்கு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஏனென்றால் யார் ஒருவன் ரத சாரதி இல்லையோ அவனோட யுத்தம் செய்யப்படாது, கையிலே ஆயுதம் இல்லையோ அவனை யுத்தம் செய்யப்படாது, இந்த புறமுதலாடி ஓடுகின்றான் அவனை அடிக்கப்படாது. ஒருவேளை அமர்வா குருச்சேத்திர பூமியிலே படத்துல யாராவது இருந்து விட்டால் எதிராளி படையிலே வெள்ளக்கொடி ஏற்றப்படும். வெள்ளக்கொடி ஏற்றினால் சமாதானமாக இருக்க வேண்டும். அப்படி என்று சில ஒப்பந்தத்தை செய்து முதலாக யுத்தம் துவங்குற நேரம் 2 படையை நிக்குது. சங்க எடுத்து ஒலித்தார். ஏனென்றால் கௌரவ பட்சத்துக்கு சேனாதிபதி இருக்க முடியாது. 886 வயது பெற்ற பிதாமகர் பீஷ்மாச்சாரியர் நிற்கிறார். பாண்டவர் பக்கம் பார்த்தோம். நல்ல முறையோடு விளையாடும், நல்ல முறையோடு பாஞ்சாலன் மகனா இருக்கும்படியான எப்படி சுயநிறுத்தினோம் பார்த்தாங்க. 2 ரதத்தாரும் யுத்தம் துவங்க போது திடீர்னு பார்த்தான் தருமன் ராத்தோட கீழே கொடுத்தான். தாத்தாவை பார்த்து நேரா போறான். துரியோனுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஓ தர்ம சேனாசேனத்தை பார்த்து நம்ம மிரட்ட விட்டான், நம்மோடு சென்று சமாதானத்துக்கு வரான் அப்படி இருமாப்பா இருக்கிறான். நேரா தர்மம் முன்ன, 2வது பீம, 3வது அர்ஜுன, 4வது நகுல, 5வது சகாதேவன், 6வது போய் பின்னாடி போன உடனே நேரா சென்று சாஸ்தாங்கமா பீஷ்மாச்சாரி காலில் இருந்தான் தர்மம். தாத்தா எங்களுக்கே வெற்றி உண்டாகட்டும். அப்படியா தர்மா, தர்மம் எங்க இருக்கிறதோ அங்கே வெற்றி போனார். 2வதாக உடனே பார்த்தான் தோணாச்சாரி, கிருபாச்சாரி அனைவரையும் பார்த்து ஆசீர்வாதம் பெற்றவுடனே நான் சும்மா இல்ல, உடனே போனேன் பீஷ்மாச்சாரி பார்த்து, ஐயா பீஷ்மாச்சாரி அவர்களே, நீங்கள் எத்தனை நாள் யுத்தம் செய்ய போறீங்க? என்ன கிருஷ்ணா உனக்கு ஒன்றும் தெரியாதா? இருந்தா ஒரு 10 நாள் போடுவார். 2வதாக தோணாச்சாரியை பார்த்தேன். ஐயா 105 பிள்ளைகளுக்கும் குருவாக இருந்தீரே, 105 பிள்ளைகளுக்கும் குருவாக இருந்து நீங்க எத்தனை நாள் சண்டை போடுவோம்? என்ன பீஷ்மரே 10 நாள், நான் ஒரு 5 நாள் இருந்தா இருப்பான். அப்படியா? அப்படி ஆகட்டும் என்று முதல் நாள் நேரத்திலே யுத்தம் துவங்கியது. அதோ விளையாட மகனா இருக்க முடியாது சுவேதனானவன் பகல் பொழுதிலே 4 அக்ரோனி சேனாதிபதியை ஒருவனை கொண்டு குவித்தான். பார்த்தால் கௌரவ சேனை 7 அக்ரோனி, அதோ படசேனை 7 அக்ரோனி, இருவரும் சமமாக முடிந்து விட்டாரு. என்ன பேசுறா? இப்படியாக இப்படியாக முதல் நாள் யுத்தத்தில் சரியாக விழுந்து விட்டது. பார்த்தார் பீஷ்மாச்சாரி, கௌரவருக்கு நாம் நல்ல முறையோடு சேனாதிபதியா இருந்தோம், பாண்டவர்கள் ஜெயிக்கவே அப்படி என்று. அடே சுவேதனா, உனக்கு வில் பயிற்சி தெரியுமா அல்லது மல்யுத்தம் தெரியுமா அப்படின்னு கேட்க, ஏன் தெரியாது அப்படி என்று ஆர்வ கோளாறினாலே இந்த வில்லை கீழே விழுத்தார். வைத்த உடனே பார்த்தார் பீஷ்மாச்சாரி அது அம்பை பூட்டி சரியல் என்று சுவேதன் சிரசை அறுத்தார். முதல் நாளிலே பாண்டவருக்கு தோல்வி, யுத்தமானது நின்று விட்டது. அன்றைய பொழுதானது போனது. பார்த்தா நல்லபடியோடு கௌரவர்கள் எல்லாம் ஒரே ஆரவாரத்தோடு நமக்கே ஜெயம், நமக்கே ஜெயம், நமக்கே ஜெயம் அப்படி
இரண்டாம் நாளும் அது நல்ல முறையோடு முதல் நாளே கௌரவருக்கு வெற்றி, இரண்டாம் நாள் பாண்டவருக்கு வெற்றி, 3 பாண்டவருக்கு, 4 பாண்டவருக்கு, 5 பாண்டவருக்கு, 6 பாண்டவருக்கு, 7 பாண்டவருக்கு, 8ஆம் நாள் லேசா துரியோதனனுக்கு பார்த்தோம். பார்த்தான் துரியோதனன், தாத்தா நீங்கள் படத்தலைவதியா இருந்தோம், பாண்டவர் 8 நாளா சண்டை போடுறாங்க, 8ஆம் நாள் தான் அரவானை கொண்டு குவித்தோம், அலம்புஜனை வைத்து அரவானை கொண்டு குவித்தோம், இப்படியே இருந்தால் எப்படி பாண்டவரை கொல்ல போகிறது அப்படி என்று 9 நாள் யுத்தம் துவங்கியது. அன்று முடிவு பெற்றது. பார்த்தான் பீஷ்மாச்சாரி, துரியோதனா நாளை 10ஆம் நாள்ல அவர் ராஜாக்களை கொள்கிறேன் போ அப்படின்னார். இந்த செய்தி என் காதுக்கு வந்தவுடனே நான் பார்த்தேன் தங்கை பாஞ்சாலி அழைத்து, பாஞ்சாலி நல்ல முறையோடு அதை பீஷ்மாச்சாரி பார்ப்பதற்குள்ளாக சாஷ்டாங்கமா காலில் போய் விழுமா அண்ணா, பெரியவங்களை பார்க்கும்போது அதை பாதரட்சி நீ கைட்டு என் கையில விடுமான்னு சொல்லிட்டு நான் பாதரட்சி கையில எடுத்துக்கின்னு பாப்பா திரௌபதி முன்னே செல்ல நான் பிள்ளை செல்கின்றேன். அடியாருக்கும் அடியார் இவர், அவரவர் உள்ளத்திலே நிறைந்தவர் தானா சென்று விடுவார். அப்படி இருந்தாலும் நேராக சென்று சாஷ்டாங்கமா காலிலே விழுந்தது. பார்த்தார் பீஷ்மாச்சாரி, தீர்க்க சுமங்கலி பவான்னார். ஏன்னு பார்த்தா திரௌபதி துரியோதனுக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? நாளை பாண்டவரை கொள்வேன், தீர்க்க சுமங்கலி பவான், அவன் தாலிக்கு ஆபத்து கிடையாது அப்படி என்று ஒன்றுமே புரியவில்லை. நான் சென்று பார்த்தேன், கிருஷ்ணா வர வேண்டும், இதெல்லாம் உன் முடிவுதானா அப்படின்னாரு. அப்படி இருந்தாலும் உன்னை கொல்ல வேண்டுமானால் வெல்ல வேண்டுமானால் எப்படி கொள்வது கிருஷ்ணா? செகண்ட் என்று சொல்லும்படியான பானத்தை முன்னே நிறுத்தி, எவன் ஒரு பெண் முன்னே நிறுத்தி பானம் அடித்தால் நான் மாள்வேன் அப்படி என்று அவர் வாயினாலே அவர் எப்படி சாவார்னு ரகசியத்தை கேட்ட ஒரே ஆள் நான் தான். பெரிய மனுஷன் பாத்து 10ஆம் நாள் துவங்கியது. துவங்கிய உடனே அம்பரமாக குருச்சேத்திர பூமி மிகவும் பிரகாசமாக இருந்தது. பீஷ்மாச்சாரி விரதம் எங்கு செல்கிறதோ அங்கெல்லாம் குவியல் 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 அப்படி என்று இனமலைகளாக ஆயுது. 1 10 100 லட்சம் அரே சரையல் 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 என்று பாண்டவசானை கத்தார் கத்தார் ஓடோடி கொண்டிருக்கிறது. பார்த்தேன். செகண்ட் இயர் சொல்லும்படியான அவனை கொண்டு சென்று முன்னே நிறுத்தி அர்ஜுனை விடுத்து அடித்தான் ஒரு பானத்தை மார்பில் அடித்தது. இவர் தாத்தா அப்படின்னு சொல்ல அர்ஜுனா அப்படி இருந்தாலும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கையில ஏந்தினார். அர்ஜுனா தாமதிக்காதே, தாமதத்தால் உயிருக்கு ஆபத்து போடுறான். சரியால் 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 அப்படி என்று மனத்தை பூட்டினான். அப்படி இருந்தாலும் பெரிய ஒரு ஆலமரம் விழுவது போல இந்த கௌரவப்படையில இருந்து 880 பீஷ்மாச்சாரி பானப்படுக்கையிலே சாய்த்தோம். அப்படி 10ஆம் நாள் முடிந்தது. 11 துரோணாச்சாரி வந்தார். 12 பகதத்தனை கொண்டு குவித்தோம். 13 அபிமன்னன் என் மருமன் அபிமன்னனை ஆறுதா ஒன்று சேர்ந்து துண்டு துண்டா வெட்டி என் மமத்தாலி அறுத்தேன். 14 சாய்ந்தவனை கொன்றேன், யாரும் கேட்க போவது கிடையாது. அதனால் வேண்டி 15 துரோணாச்சாரி கொன்றோம். 16 ஏமதத்தனும் 20 உச்சாரனை கொன்றோம். நேற்று நான் நேற்று கண்ணனுக்கு இதோ நேற்று கண்ணனுக்கிடர் நான் தீர்த்து பலம் அளித்தேன். அதோ நிலையுள்ள பீஷ்மர்கதி நெடிய மூடி அளித்தேன். அதோ நிலையுள்ள பீஷ்மர்கதி நெடிய மூடி அளித்தேன். அதோ நிலமாக அளித்தேன், அழகில் பகலாதை ஒழித்தேன். அதோ நிலமாக அடித்தேன், அழகில் பகலாதை ஒழித்தேன். அதோ இன்னில மன்னவர் என்னைய வாட்ட, இன்னில மன்னவர் என்னைய வாட்ட, இன்னில மன்னவர் என்னைய வாட்ட வன்னிய உலக பாலம் மதவா நேற்று எதுவும் சொந்த அத்தை பள்ளி அப்படியே தெரியாமல் நேற்று அத்தனை வைத்து கர்ணனை கொண்டு குவித்தேன். நேற்று 17 பிடித்து விட்டது. இன்று கடைசி நாள் யுத்தம் அல்லவா? இன்று எதினம் நான் ஐவ தவிர மாற்ற ஒரு வியாபாரையும் அடிப்பேன். இதோ ஐவ தவிர மாற்ற ஒரு வியாபாரையும் அடிப்பேன். அதோ ஜெய ஜெயன் தர்மருக்கு ஜெயமொழியை கொடுப்பேன். அதோ ஜெய ஜெயன் தர்மருக்கு ஜெயமொழியை கொடுப்பேன்.
அது அறவும் ஜானையும் அழியவே செய்வேன் அது அறவும் ஜானையும் அழியவே செய்வேன் அறவும் ஜானையும் அழியது என் தங்கை கூந்தாய் நன்னையா முடி அதவா சுவாமி என் பாதத்திலே பிறந்தபடியால் ஆமாம். தீர்க்க ஆயுசோடு வல்லவனாகும் ஆமாம். நல்லவனாக வாழ்ந்திருப்பா எழுந்திரு ஆகட்டும் சாமி. அப்படி இருந்தாலும் சாட்சாத் எம்பெருமான் விளக்கம் தெரியும் ஆமாம். மற்ற விளக்கம் தெரியல சுவாமி. தனதான 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 எங்கள் தனதான 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 அதிபரன் ஜோதியாய் அந்த பகிரண்டமயா நாதியாய் நின்ற நாம அதிபரன் ஜோதியாய் அந்த பகிரண்டமயா நாதியாய் நின்ற நாம இது அடிமுடி நடுவாகி எளியவன்களை கூற அன்பு வைத்திருந்த நாமம் நிதி நெறியாகவே மணிபூரகந்தன் நிலையாக நின்ற நாமம் இதோ நேசமுடனே கருட வாகன மீதேறி நின்று விளையாடும் நாமம் வீதி வெளியாகவே உச்சி மலை மீதினில் விளக்கொளி அழிந்த நாமம் இத மேலாம் பதத்தையும் நாலாம் பதத்தையும் விளங்க கொடுக்கும் நாமம் நாதாந்த பேரொலியாகிய விளங்கிடும் நமோ நமோ வென்ற நாமம் எங்கள் நாராயண ஹரி கோவிந்தா என்று தினம் நாடி வரும் திருநாமம் மாதவா சுவாமி இன்னும் நாட்டுக்கு நாடு நன்னாட்டிலே பொன்னாடா இருக்கும்படியான இன்னும் விழுப்புரம் மாவட்டம் ஆமாம். செஞ்சி வட்டம் இன்னும் பண்பத்து நன்னகத்திலே சக்தி ஒன்று சமயம் 16 இச்சா சக்தி நானா சக்தி கிரியா சக்தி காளி சூளி மாறி என்று சொல்ல முடியான ஆமாம். இன்னும் 16 ஒரு கலையா இருக்க முடியான துருபத சக்கரவர்த்தி யாகத்திலே பிறந்த துரை பாஞ்சாலி முனிய பாகத்திற்கும் அவர் தமிழனா இருக்க முடியான ஆமாம். சாட்சாத் எபெருமான் பாகத்திற்கும் இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து தெய்வங்கள் பாகத்திற்கும் ஆமாம். இன்னும் கிராமத்தில் உள்ள முன் தலைவர் பின் தலைவர் கோவில் தர்மகர்த்தா கோவில் அர்ச்சகர் மணியும் மணியாதிபதிகள் அவருடைய பாகத்திற்கும் கள்ளமுறையோடு 18 ஆமா. இன்னும் 12 உபய கர்த்தாக்கள் பாகத்திற்கும் இன்னும் உரிமையா இருக்க முடியான ஆமா. இன்னும் துரியோதன வீர சொர்க்கம் அம்மன் கூந்தல் முடிப்பு ஆமா. என்று சொல்ல முடியான இது உபய கர்த்தாக்கள் பாகத்திற்கும் இதோ சமயம் அமர்ந்திருக்க முடியான ஆமா. பெரியோர்கள் சிறியோர்கள் தாய் தந்தைமார்கள் அவருடைய பாகத்திற்கும் பாகத்திற்கும் அதே போன்று என் குருவா இருக்க முடியான ஆமா. குருவுக்கு குருவாகும் என் தந்தைக்கு தந்தையா இருக்க முடியான இன்னும் காலம் சென்ற உயர்த்தரவாளர் ஆமா. இன்னும் மேல்மலையூர் வட்டம் கன்னட கிராமத்தை சேர்ந்த நாடக பேராசிரியர் இன்னும் காலம் சென்ற சாட்சாத் எம்எல்ஏ பரம்படியான ஆமா. நாடக பேராசிரியர் இன்னும் லட்சுமண நாடக ஆசிரியர் ஆமா. அவருடைய பாத்திற்கும் பாத்திற்கும் நமது கம்பெனி இருக்க முடியான அனைத்து ஆசிரியர்களுக்கும் அதே போன்று நல்ல முறையோடு நாட்டுக்கு நாடு ஆமா. நன்னாட்டிலே பொன்னாட இருக்க முடியான இன்னும் பெருமுட்டி நன்னகத்தை சேர்ந்த சேர்ந்த இன்னும் சிறை மீட்டால் நாடக சபா ஆமாம். உரிமை அழகா இருக்க முடியான என்னுடைய ஆறுயிர் மாமா அவர்கள் இன்னும் சுப்பிரமணிய நாட ஆசிரியர் ஆமாம். அவருடைய வாத்திற்கும் பாத்திற்கும் அடியேன் ஒன்றும் தெரியேன் வணக்கம் இருக்கிறது ஆகட்டும் சுவாமி. மன்ன போகள் கௌசலை தங் மணிவயறு வாசவனும் இதோ தென்னிலங்கை ஓர் முடிவை சென்று வித்தாய் சம்பந்தம் கண்ணமாமா மதில் முழசோர்
இன்று அமரமா குருச்சேத்திரம் செல்ல வேண்டும். ஆமாங்க. செல்ல வேண்டுமானால் புறப்படலாமா? எந்தன் என்ன பாடி முந்தி முடிந்தது சிந்தை மகிழ்ந்தேனே பேஷ் பேஷ் பேஷ். எந்தன் என்ன பாடி முந்தி முடிந்தது சிந்தை மகிழ்ந்தேனே பேஷ் பேஷ் பேஷ். நான் முந்தியாக மாவாசையை புரட்டி இதோ முந்திய அமாவாசையை புரட்டி அந்த மூர்க்கந்துரி யோதனனை விரட்டி அதோ மூர்க்கந்துரி யோதனனை விரட்டி அந்த சந்திர சூரியரை விரட்டி நான் சம்மாதம் செய்தேனே விரட்டி விரட்டி. படி முந்தி முடிந்தது இந்த மணிந்தேனே பேஸ் பேஸ் பேஸ். மாதவா, சுவாமி, அதாவது தர்மத்தை சூதுகவும் தர்மத்தை சூதுக்கவும் அப்படி என்றால் விதியை வெல்ல வேந்தரால முடியாது. முடியாது. நாம் எவ்வளவுதான் தர்மங்கள் செய்தாலும் செய்தாலும் நாம் விதியாச்சாரம் பிரகாரமாக ஆமா. எப்படி தர்மராஜா இதுவரைக்கும் ஒரே ஒரு சின்ன பிள்ளை கூட ஆமாம் தோன்று கூட இந்த பகையார் எடுத்தது கிடையாது. எடுத்தது கிடையாது. ஆனால் அவருக்கே வந்த சோதனையானது அந்த தர்மத்தை சூதாடி சூது கவ்வி ஆமா. 13 ஆண்டு காலம் மனம் சென்றார் அல்லவா? ஆமா. இதுதான் தர்மத்தை சூதுகவும் என்ற வாக்கியம். ஆமா. புரியாதா? விதியை வெல்ல வேந்தரால முடியாது. முடியாது. ஏனென்றால் நம் தலைக்கு மேலாக ஆமா. தர்ம தேவதையானது நடமாடி கொண்டே இருக்குது. ஆமா. நம் மனசுல என்ன இருக்குதோ அதுதான் வாயில வரும். வாயில வரும். உள்ளம் படுத்தால் ஊர் பழுக்கும், ஆமா. ஊர் படுத்தால் உலகம் பழிக்கும். உலகம். அப்படி இருந்தாலும் விதியை வெல்ல வேந்தரால முடியாது. முடியாது. அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த தாய்மாரும் ஆமா. நல்ல முறையோடு குழந்தைகளை ஆபாசமா பேசாதீங்க. பேசாதீங்க. அட சனியை முடிச்சவன, அட தைத்திரம் முடிச்சவன, ஆமா. அப்படி பேசாதீங்க. அப்படி பேசும்போது ஆமா. மேலே செல்ல முடியாத தர்ம தேவதையானது ததாஸ்து 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 சொல்லிக்கொண்டே போகுமா. ஆமா. அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும், ஆகட்டும். உன் எண்ணம் போல் வாழ்வாயாக. வாழ்வாயாக. அதுக்குதான் தர்மத்தை சூதுகவும். ஆமா. ஆனால் தர்மம் மறுபடியும் வெல்லும். வெல்லும். எப்படி தர்மம் பெருமடியும் வெல்லும். வெல்லும். அந்த விதியானது மாறிவிட்டால் தர்மம் வெல்லும். அதுபோலதான் ஆமா. இந்த மகாபாரத கதையாதான் அது. அப்படி இருந்தாலும் ஆமா. இவர் ராஜாக்களுக்கும் நான் எப்படியாக வெற்றி தெரிவிக்க வேண்டும் அப்படி என்று ஆமா. என்ன செய்தேன் தெரியுமா? என்ன சுவாமி? எந்தன் என்ன பாடி முந்தி முடிந்தது சிந்தை மகிழ்ந்தேனே பேஷ் பேஷ் பேஷ். என்ன பாடி முந்தி முடிந்தது இந்த மணிந்தேனே பேஸ் பேஸ் பேஸ். இதோ முந்திய மவசையை புரட்டி முந்திய வாசலையை புரட்டி அந்த மூர்க்கந்தூரி யோதனனை விரட்டி முகதுரி யோதனனை விரட்டி நான் சம்மாதம் செய்தேனே விரட்டி விரட்டி. எந்தன் என்ன பாடி முந்தி முடிந்தது இந்த மணிந்தேனே பேஸ் பேஸ் பேஸ். அதவா சுவாமி, அம்பலமாய் குறிச்சேதுமே நலமுறையோடு யுத்தத்துக்கு நாள் வைத்த உடனே ஆமா. பார்த்தான் துரியோதனன் தாத்தாவை கூப்பிட்டு, ஆமா. தாத்தா நாம் பாண்டவரை வெற்றி பெற வேண்டுமானால் ஆமா. நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏனென்றால் 4 தலைமுறை அனுபவங்கள் உண்டு. ஆமா. 886 வயது பிதாமகர் பீஷ்மாச்சாரி. துரியோதனா, நாம் பாண்டவரை வெல்ல வேண்டுமானால் ஆமா. அம்பலமாய் குருச்சேத்திர பூமியில வீரமாங்காளி கோவில் இருக்கிறது. ஆமா. அந்த வீரமாங்காளி கோவில சென்று சென்று நல்ல முறையோடு நாம் ஆயுதபதி செய்ய வேண்டும், நரபலி கொடுக்க வேண்டும் ஆமா. அப்படின்னு சொன்னாரு. தாத்தா, எப்போது பலி கொடுப்பது, எப்ப பூஜை போடலாம் அப்படி என்றால் ஆமா. உலகத்துக்கே சாஸ்திர நிபுணா இருக்கும்படியான ஆமா. இவர் ராஜாக்களுக்கும் இளையவனா இருக்கும்படியான சகாதேவனத்திலே சென்று நாளை குறிச்சி வாடான்னாரு. ஆமா. எவ்வளவு ஒரு தத்துவம் பார். பார்த்தான் துரியோதனன். ஆமா. துரியோதனுக்கு பால் போல மனசு. கேப்பா பேசி கேப்பான். கேப்பாங்க. நீ எப்படி கோகுல் பேசி கேக்குற அதே தான் துரியோதனும் ஜகுனி பேசி கேக்குறான். புரியுதா? கேப்பா பேச்சு கேக்குறான். கேப்பாங்க. ஜகுனி சொன்னா அவன் சரிதான்னுவான். ஆமா. ஜகுனி வார்த்தை கேட்டு விஸ்வாதிய வார்த்தை கேட்டு கும்பலாயம் சென்று சகாதேவனை பார்த்து நாள் வைக்கிறாங்க. தம்பி சகாதேவா, நல்ல முறையோடு ஆமா. நான் கையிலே வாழேந்தினால் உங்க அண்ணன் தர்மராஜா தலைமையானது ஆமா. சிறம் தானா இருந்து கீழ வேண்டும்
அப்படியா அண்ணா 32 அழகுவாதம் எவ்வளவு இருக்கின்றானோ அவனை கொண்டு சேர்ந்து அமாவாசை என்று நல்ல முறையோடு நீங்கள் வீரமாங்காளி கோவிலில் நரபலி கொடுத்தால் எங்க அண்ணன் சிரமானது நீ கரத்திலே வாலியேந்திய உடனே தானா கீழே அருந்து விடும் அப்படின்னு அவன் சொல்றான். எப்படி இதை கேட்டு எங்கு சொல்றது ஒன்றும் புரியாமல் நேராக நாக உலகம் சார்ந்தான். நாக உலகத்திலே உளுபியன் சொல்ல முடியான நாக கன்னிக்கும் அர்ஜுனனுக்கு பிறந்த பிள்ளை நல்லறவான் நல்ல முறையோடு 32 அழகு வாழ்ந்தவன். இந்த திருட்டு வக்கால ஓழிங்களுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டாலும் அவன் பங்காளி தான் போய் பாக்குறானுங்க. இவன் அண்ணனுக்கு சாஸ்திரம் சொல்றான். அவன் பெரியப்பனுக்கு நான் பள்ளிக்கு வரேன் பெரியப்பா நீ போ நாளை வீரமாங்காளி கோவில்ல இந்த ஆக்கியான சரீரத்திலே நீர்மேல் குமிழி நிலை இல்லாத காயம் இந்த சரீரத்துல உயிர் இருந்தா நாளை வரம் போ பெரியப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்லி அனுப்புது. அது 2ஆம் கட்டம் கல்யாணம் ஆகாது அது சொல்லலாம். தந்தை அந்த கண்டிஷன் பாரு. இதை கேட்டு உடனே நான் பார்த்தேன். ஏன்னா தூது சென்ற காலத்துல இந்த சகாதம் இருக்கின்றானே அதோ 16ஆம் கால அந்த மண்டபத்திலே சத்தியத்தை செய்து வாங்கினா இருக்க கட்டி இவர் ராஜாக்களுக்கும் குருச்சேத்திர பூமியிலே ஒரே ஒரு துளி உதிரகுடம் பூமியில சிந்தப்படாது உயிர் சேதம் வரக்கூடாது நீதான் பொறுப்புடான்றான். ஒருவேளை பாண்டவர் செத்தா உன் உள்ளங்கை தான் சுடுகாடு இந்த 5 வெல்ல 5 கொல்லி குச்சி உன் தலை தான் எங்களுக்கு பானை உடைக்கணும்ன்றான் அந்த பையன் சகாதேவன். இந்த நாதார் கேட்டாண்டா திருட்டு வக்கால போடுறீங்களா நீ சாஸ்திரம் சொல்லலாமா என்ன செய்தேன்னு தெரியுமா எப்படி ஆகிலும் தர்மராஜாவோட மாமா மாமா அம்பரமாய் குருச்சேத்திர பூமியில இதை செய்ய வேண்டுமானால் எங்க தம்பி பலி கொடுக்க போறானமே நம்ம என்ன செய்யறது? அப்படியா தர்மராஜா உலகத்திலே 4 பேர் தான் 32 அழகு வாழ்ந்தவர். யாரா தெரியுமா? ஜல்லியன் ஒன்று, அர்ஜுனன் ஒன்று, பகவான் ஒன்று, இது அரவான் ஒன்று. 4 பேர் தான் நல்ல முறையோடு 32 அழகு வாழ்ந்தவர்கள். அப்படி இருந்தாலும் அது ஜல்லியன் தன்னை வைக்க அவன் சாந்தான் அழுவன் பங்கில் வில்ல ஆளி தன்னை வைக்க அது வேறொரு மைவர் உண்டு. ஜல்லியில கொண்டு போய் பள்ளி கொடுக்கலான்னு பார்த்தா நமக்கு வர மாட்டான் துரியோதன பட்சத்திலே இருப்பான். எப்படி அது அர்ஜுனை கொண்டு பலி கொடுத்தா 5 தலை நகத்துல நடுத்தலை அறுந்து போனா மீது 4 தலை தலை தானே செத்துப்படும். அப்படி இருந்தாலும் அதோ நல்ல அரவா அந்த வைக்க நமக்கு அவன் சொந்தம் அல்ல அரவானை கொண்டு போய் பலி வைக்கலாம். அப்படி என்றால் அரவான் துரியோதனுக்கு வரன்னு சொல்லிட்டான். அதனால் வேண்டி செல்லும் செல்லாததற்கு இந்த செட்டி நான் இருக்கின்றேன். தர்மா நான் சும்மாதான் இருக்கிறேன். பொது குந்தாணி மாதிரி என்ன கொண்டு போய் வீரமாங்காளி கோவில்ல வெட்டி போட்டு யுத்தத்தை செய்து வெட்டி பெற்று நாட்டாளுங்க மாமா உன்னை நாங்க சாகரிச்சுதான் இந்த உலகத்தை அளவுது அப்படின்னா அப்படியா நான் சொல்லும்படியான வார்த்தையை கேட்க வேண்டும். நாக உலகத்து வழியாக அரவாங்கன்ல படுற மாதிரி நீ காட்டுக்கு போற மாதிரி போ அரவா வந்து வழி மாத்திட்டான்னு கேட்பான். நான் வந்துடும்டான்னு இவர் ராஜாக்களும் அரவாங்கன்ல போற மாதிரி போறாங்க. பெரியப்பா சித்தப்பா அப்பா நடப்பா இல்லைங்கோ எங்கப்பா போறீங்க? அப்பா அமரமா குருச்சேத்திர பூமியில துரியோதனுக்கு பலி கொடுக்கறதுக்கு நீ போறன்னு சொல்லிட்டான். எங்களுக்கு வேற வழி கிடையாது. ராமன் சாட்சியா எம்பெருமான கேட்டோம் நீங்க காட்டுக்கு போங்கடா தருமா துரியோதன ஒருவனே நாட்டு ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு காட்டுக்கு போறோம்னா என்ன பெரியப்பா சொல்றீங்க சொல்றதுங்காட்டியும் நான் போய் நின்னு அரமான் ஆசீர்வாதம் மாமா வர வேண்டும் என்ன மாமா காரணம் ஏம்பா எங்களுக்கு ஆளு கடைகளை பள்ளி கொடுக்கறதுக்கு அவன் காட்டுக்கு போட்டோம் உபலாயம் போறோம்னு என்ன மாமா சொல்றீங்க? நான் வர மாமா அப்படின்னா என்னடா வரமா நல்ல முறையோட துரியோதனுக்கு வரணும் வாக்கு கொடுத்துருக்க எங்களுக்கு எப்படா வரும்னு கேட்டேன். மாமா நாளை இந்த ஆக்கியாசத்துல உயிர் இருந்தாதான் நாளைக்கு வருவோம் நானு. ஆனா இன்னைக்கு பூஜை வச்சீங்கன்னா நான் இன்னைக்கு தயார் வரேன்னா உடனே பார்த்தேன். அப்படியா அரவான் நீ கிளம்பு அப்படி என்று அம்பரமா குருச்சேத்திர பூமி போய் பூஜை போடுற நேரம் அந்த நேரத்துல நல்ல முறையோடு அதோ பிராமணர் யாகம் செய்யுங்க திதி கொடுங்க
அப்படியே அவரவர் திதி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல சந்திரனும் சூரியனும் பார்த்தார்கள். சந்திரா, சூர்யா, நாளை தானே அமாவாசை, இன்னைக்கு என்ன காரணம்? பகவான் சூழ்ச்சி பண்றாரு. அப்படியே நேர இடத்துல வந்தான். சாமி வணக்கம் இருக்கிறது, நாளைக்கு தானே அமாவாசை, நீங்க ஏன் திதி கொடுக்குறீங்கன்னு கேட்டா சந்திரனும் சூரியனும். சந்திரா, சூர்யா, அமாவாசை என்றால் என்ன சாமி? உலகத்துக்கே தெரியும், சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வந்து அதான் அமாவாசை. அப்படியா? இப்ப எப்படி நிக்கிறீங்கன்னு கேட்டா ரெண்டு பேரும் ஒன்னா நிக்கிறோம். இன்னைக்கு அமாவாசை போடான்னு. நாளைய அமாவாசை இன்றைய புரட்டி மாவலி அமாவாசையாக அரவானை கடவுளை கொடுத்தோம். அப்படி கொடுத்து நல்ல முறையோடு யுத்தத்தை துவங்கி 10 நாள் போரினில் நானே, 10 நாள் போரினில் நானே, இதோ 10 நாள் போரினில் நானே, 10 நாள் போரினில் நானே, அந்த பாட்டன் பிச்சனை மடிப்பேனே, இதோ மன்னாதி மன்னர்களை மடித்தோம், அதோ மறைகுலதோ நரையும் கெடுத்தோம். என் மருகன அபிமன்ன காலை, என் மருகன அபிமன்ன காலை, அவன் மாண்டிட செய்தான் அந்த நாளை, இதோ மாண்டிட செய்தான் அந்த நாளை, இதோ மன்னாதி மன்னர்களை மடித்தோம், அந்த மறைகுலத்தோ நரையும் கெடுத்தோம். எந்த இந்த 18 நாள் போரில் நானே, இதோ 18 நாள் போரில் நானே, அந்த பாவி துரியோனை மடிப்பேனே, என் தங்கையின் கூந்தாலை முடிப்பேன், இந்த தர்மாருக்கு பட்டம் கொடுப்பேன். எந்த மதவா இன்று கடைசி நாள் யுத்தம். எப்படி ஆயிரம் துரியோனை ஏமாத்தி அவனை கொன்று என் தங்கைக்கு நலமுடிவோடு கொடுத்த வாக்கின் பிரகாரம் கூந்தலை முடிக்க வேண்டும், தர்மருக்கு பட்டத்தை கொடுக்க வேண்டும், இந்த பூமாதேவி கொடுத்த வாக்கை தீர்க்க வேண்டும். அப்படி நோக்கத்தோடு வந்திருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் இப்ப எங்க செல்ல வேண்டும்? பார்த்தாயா, கடைசி நாள் யுத்தம் அல்லவா? தர்மராஜா எவ்வளவு ஆவலோடு நாராயணா கோவிந்தான் கூப்பிடுறானே, புறப்படலாமா? இது வைகுந்தன் ராஜத்திலேறி வானவர் மால சோரியம், நான் வைகுந்தன் ராஜத்திலேறி வானவர் மால சோரியம், மெய்முகந்தன் ஓடி வாராரே அறிவாது தேவரு, மதவா எங்கு வந்தோம்? பாடி கூடாரத்துல ராஜாக்கள் யார் இருந்தாலும் சாமி மந்திரம் சொல்லிட்டோப்பா. இவ்வளவு பொறுமையா வந்து சொல்ற, அவருக்கு உயர்ந்த சிம்மாசனத்தை கொடுத்து உட்கார வைட்டாங்க. சுவாமி